तमिलनाडु में डीएमके के लोग बिहार के मेहनतकश लोगों को प्रताड़ित करते हैं. பீகார்ல வெறுப்பு பேச்சை பேசியிருக்கிறார். வந்தாரை வாழ வைக்கக்கூடிய தமிழ்நாட்டை எல்லோருடனும் சகோதரத்துடனும் பழகக்கூடிய நன்மை பற்றி இந்த மண்ணில் வாழக்கூடிய எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பீகாரில் வாக்கரசியலுக்காக அங்கே போய் நாடகத்தை நடத்தியிருக்கிறார். நான் கேட்கிறேன், மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் பீகாரில் பேசின அதே கருத்தை இந்த தமிழ்நாட்டில் வந்து பேச முடியுமா? பேசுவாரா? பேசுவதற்குரிய தைரியம் இருக்கிறதா என்ற கேள்வியைத்தான் நான் கேட்க விரும்புகிறேன். ஆக யார் என்ன சதி செஞ்சாலும், எத்தனை அவதூறுகளை நம் மீது பரப்பினாலும் நான் தெளிவோடு சொல்லுகிறேன், 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி நிச்சயம் அமையும் என்று நான் இந்த நேரத்தில் அன்றைக்கு எல்லா சேனல்லையும் சொல்லுகிறேன், எல்லா டிவியிலையும் எல்லா சேனல்களையும் திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைஞ்சது என்ற செய்தி தான் வரப்போகிறது. அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. பீகார் தேர்தல் பரப்புரையில் பிரதமர் நரேந்திர மோடி பேசின பேச்சு அப்படிங்கிறது பேசுபொருளாகவும் விவாதத்துக்குரிய விஷயமாகவும் மாறி இருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய உழைக்கும் பீகாரி மக்களை திமுக துன்புறுத்துது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பிரதமர் மோடி முன் வச்சிருந்தார். இதற்கு தமிழகத்தில் இருந்து தொடர்ந்து கண்டன குரல்கள் அப்படிங்கிறது பதிவாகிட்டே இருந்துச்சு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் கடுமையான விமர்சனங்களை பிரதமரை நோக்கி முன் வச்சிருந்தார். இந்த சூழலில் இன்று தருமபுரியில் நடந்த ஒரு திருமண விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சில விஷயங்களை பிரதமர் மோடியை நோக்கி சவாலாகவே சொல்லியிருக்காரு. வாக்கு அரசியலுக்காக பிரதமர் பீகாரில் நாடகத்தை நடத்திட்டு இருக்காரு. பீகாரில் பேசின விஷயத்தை தமிழ்நாட்டில் பேசுகிறதுக்கு அவருக்கு தைரியம் இருக்குதா அப்படின்னு சொல்லி காட்டமான ஒரு விமர்சனத்தை கேள்வியாக முன் வச்சிருக்காரு. பிரதமருக்கு விடுக்கப்பட்ட அந்த சவால் அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. இது அரசியலுக்கான ஒரு விஷயமா, இல்லை இது அறச்சீற்றமா, கோபத்தோட வெளிப்பாடா, இப்படி பல்வேறு கேள்விகள் எழுதி நிற்குது. இதெல்லாம் தொடர்பாக தான் கேள்விகள் நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய தலைவர் தமிமுன் அன்சாரி, திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அதனுடைய செய்தி தொடர்பாளர் மதிவாணன், விமர்சகர் எம் குமார், வழக்கறிஞர் அக்னீஸ்வரன், இவர்களோடு பீகார்காரர் இப்போ சென்னையில் வசிச்சிட்டு இருக்காரு சந்தோஷ் குமார் திவாரி, அவரும் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. இன்னும் சற்று நேரத்தில் அரசியல் விமர்சகர் பொன்ராஜும் இணைய இருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். எல்லோருடைய முதல் பார்வையும் ஸ்பீடாகவே கேட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தமிமுன் அன்சாரிட்டு நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதலமைச்சரோட இந்த கோபத்தை, சவாலை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை ஒரு அரசியல் தலைவர் என்ற அடிப்படையிலும் ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் என்ற அடிப்படையிலும் அறச்சீற்றமாக நம்முடைய முதல்வர் வெளிப்படுத்தியிருக்கார் என்று தான் நான் கருதுகின்றேன். ஏனென்று சொன்னால், தமிழ்நாடு என்பது வேற்றுமையில் ஒற்றுமை என்ற கலாச்சாரத்தை, பண்பாட்டை நீண்ட நெடுங்காலமாக மதித்து வரக்கூடிய மக்களை கொண்ட ஒரு பூமி. உண்மையில் வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய எல்லோரையுமே வாரி அணைத்து அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்து அவர்களுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றி அவரை மகிழ்ச்சிப்படுத்தி தமிழ்நாட்டு மக்கள் தாங்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஏற்கனவே ஒரு முறை பீகார் தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி சமூக வலைதளங்களில் ஒருவர் தவறாக கருத்து பதிவிட்டார். உடனடியாக முதலமைச்சர் என்ன செய்தார்னா, காவல்துறை அதிகாரிகளுடைய ஆலோசனை கூட்டத்தை நடத்தி கடுமையான அறிக்கை விட்டார். தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட எந்த சம்பவம் நடைபெறலன்னு சொல்லி அந்த தவறான தகவல் பதிவிட்டவர் மீது வழக்கும் தொடர்ந்து கைதும் செய்யப்பட்டார். அந்த அளவுக்கு பிற மாநில தொழிலாளர்கள், மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துவதிலே அவர் மிகுந்த தீவிரம் காட்டி வருகிறார் என்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். இந்த நிலையில் ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்காக இல்லை, பிரதமர் எந்த அடிப்படையில் இதை பேசியிருப்பாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறது ஏதாவது ஒரு காரணம் அப்படின்றது வழக்கமான அவருடைய உணர்ச்சியை தூண்டும் அரசியல். நீங்கள் எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த பிரச்சனைகளை, உணர்ச்சிகரமான விஷயங்களை தொட்டால் மக்களை கிளர்ச்சிப்படுத்த முடியுமோ அப்படி கிளர்ச்சிப்படுத்தி வாக்குகளை திரட்டுவது என்பது பாரதிய ஜனதா கட்சியுடைய கைவந்த கலை. இப்போ பீகாரில் நம்முடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் வாக்கு திருட்டுக்கு எதிராக ராகுல் காந்தி நடத்திய அந்த பேரணியில் பங்கேற்று ஒரு எடிச்சுரை ஆற்றினார். அது பீகாரில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினுச்சு. இதுதான் உண்மை. இப்போது
பீகாரில் நடைபெற்ற அட்டூழியங்களுக்கு எதிராக நாடு முழுக்க ஒரு விழிப்புணர்வு நடந்துகிறது, குறிப்பாக அந்த வாக்கு திருட்டுக்கு எதிராக. தமிழ்நாடு அதில் முதல் நிலையில் இருக்குது. இந்த நேரத்தில் தான் பீகார் மக்களுக்கு மத்தியில் தமிழ்நாட்டு மக்களை ஒரு எதிராளியாக காட்டக்கூடிய ஒரு போக்கின் அடிப்படையில் தான் அந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம் பிரச்சனையை கிளப்புவாங்க. குஜராத்னு சொன்னோம்னா, உத்தரப்பிரதேசம் சொன்னோம்னா அந்த பிரச்சனை. இப்போ பீகாரில் இப்போ என்ன செஞ்சான்னு சொன்னால் தமிழர்களுக்கு எதிரான ஒரு உணர்வு. இப்படி ஆங்காங்கே பிராந்திய ரீதியான சூழல்களை கை கொள்ளும் விதத்தில் தேர்தல் வெற்றிக்காக அவர் பேசக்கூடிய ஒரு பேச்சு தான் இந்த பேச்சு. ரைட், நான் குமார்கிட்ட கேட்டு வந்துடுறேன். தேர்தல் வெற்றிக்காக பேசுங்க, என்ன வேணாலும் பேசுங்க, ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீகார் மக்களை திமுக துன்புறுத்துது அப்படின்னு சொல்லி பேசுனது சரியான ஒன்று தானா? இங்கே அப்படி தான் துன்புறுத்தல் நடக்குதா? நீங்களும் இங்கே தான் வசிச்சுட்டு இருக்கீங்க பிறந்ததுலேருந்தே. பீகாரில் தேர்தல் காலத்தில் அரசியல் தலைவர்கள் பேசின பிச்சை நாம் ஒரே ஆங்கிளில் பார்க்கக்கூடாது, பல விதமாக பார்க்கணும். இல்லை, பல ஆங்கிளில் பார்க்கலாம். இந்த ஆங்கிளுக்கு முதல்ல இந்த ஆங்கிளில் நான் சொல்கிறேன். இந்த ஆங்கிளில் அவர் ஏன் அப்படி சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது என்றால், சொல்லணுமா வேண்டாம், சொல்லிடுறது சரி என்று நான் விவாதிக்கவில்லை. நான் ஏற்கனவே கடந்த 3-4 தொலைக்காட்சியில் சொல்லிவிட்டேன். தவிர்த்திருக்கலாம் என்று தான் நான் சொல்லியிருக்கிறேன். தவிர்த்திருக்கலாம் என்று சொல்லியிருக்கிறேன். ஆனால் அவர் சொல்வதற்குரிய காரணத்தை இப்பொழுது நான் சொல்லுகிறேன். பீகாரில் என்ன காரணத்துக்காக அந்த மக்கள் வெளிமாநிலங்களுக்கு வேலைக்கு போகிறார்கள்? வேலை அங்கே இல்லாதனால, வேலை தட்டுப்பாடு இருக்கிறதுனால அவங்க வெளிமாநிலங்களுக்கு போகிறாங்க. அதை அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி 12,000 கோடி ரூபாய் திட்டத்தெல்லாம் கடந்த கொஞ்ச நாளைக்கு முன்னால் அறிவித்த பிரதமர் இப்பொழுது என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எதிர்காலத்தில் பிஜேபிக்கு வாக்களித்தீர்கள் என்றால் டபுள் இன்ஜின் சர்க்கார் இங்கே வந்தால் உங்களுக்கு எல்லா வேலை வாய்ப்புகளும் இங்கே கிடைக்கும், நீங்கள் அங்கே போய் அலைய வேண்டியதில்லை. மற்ற மாநிலங்களில் தென்னிந்தியாவில் போய் நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சித்திரவதைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு வார்த்தை கூட பயன்படுத்தியிருக்கிறார். அதற்கு காரணம் என்ன அப்படி என்று நம்ம பார்த்தால், கடந்த காலங்களில் இங்கே பிரச்சனை நம்மளாம் விவாதம்லாம் பண்ணியிருக்கோம். திரு பொன்முடி டீ என்ன பானிபூரி என்று சொன்னது, அதே போல் நம்முடைய தயாநிதி மாறன் அவர்கள் சொன்னது டாய்லெட் கழுவுறதுக்கு தான் லாய்க்கு அப்படின்னு சொன்னது, பல உதாரணங்கள் இருக்கிறது, கடந்த காலங்களில் நடந்திருக்கிறது. அது ஒவ்வொரு டென்ஷனில் பேசுனது தான். அதையெல்லாம் மனதில் வைத்து இதுவும் உங்களுக்கு கஷ்டம் தானே, இந்த கஷ்டங்கள்லாம் இன்னும் வராதுங்கிற அடிப்படையில் தேர்தல் காலங்களில் அரசியல் தலைவர்கள் பேசுகிறது தான். திரு கலைஞர் அவர்கள் அந்த காலத்தில் பேசலையா? ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படித்தார், விவேகானந்தர் மாமிசம் சாப்பிடலையா? இப்படியெல்லாம் ஒவ்வொரு அதுக்காக தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்பட்டாருன்னு நம்ம சொல்ல முடியாது. இதெல்லாம் ஒரு அவங்களுக்கு சாதகமான பாயிண்ட்ஸில் எடுத்து பேசுகிற அடிப்படையில் பேசுனது தான். ஆனால் ஒரு பிரதமராக அதை தவிர்த்திருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. நான் மதிவானனோட பார்வை கேட்டதுன்னா, மதிவான் இது தேர்தலுக்காக பேசப்பட்ட பேச்சு, நீங்கள் அங்கெல்லாம் போய் கஷ்டப்பட வேண்டியதில்லை, ஃப்யூச்சரில் இங்கேயே உங்களுக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தமிழ்நாட்டில் சித்திரவதைப்படுத்துகிறாங்க, திமுக சித்திரவதைப்படுத்துது அப்படிங்கிறத பேசினார் அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படி, அது சரிதானா? அது இல்லை, அதாவது 2014 பிரதமர் மோடி அவர்கள் வளர்ச்சியின் நாயகன் சொல்லி விளம்பரப்படுத்தி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் அவர் இன்றைக்கி எப்படி இருக்காருன்னா வெறுப்பின் நாயகனாக இருக்கார். ஏன் வெறுப்பின் நாயகன் நாங்கள் சொல்கிறோம்னா, அவரை தேர்தல்னு ஒன்று ஆரம்பிச்சிருச்சுன்னா போதும், அவருக்கு இடஒதுக்கீடை பறித்து கொடுத்துருவாங்க, ஆடு மாடை பறித்து கொடுத்துருவாங்க, பாகிஸ்தானுக்கு ஓடிப்போங்க, ஒரிசாவுக்கு போனால் பூரி ஜெகநாதர் சாவி தமிழ்நாட்டில் எடுத்துன்னு போயிட்டாங்க, அயோத்திக்கு போனால் ஒரு பேச்சு, குஜராத்துக்கு போனால் ஒரு பேச்சு, எங்கே போனாலும் மதவாதத்தை மட்டுமே பேசுகிற பிரதமர் மோடி அவர்கள் தேர்தல் வந்தால் என்ன வேணா பேசுவாரா? அண்ணன் ஒரு சில 2ஆம் கட்ட தலைவர்கள் பற்றி சொன்னார். 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசுறதும் இந்த நாட்டுடைய அரசியலமைப்பு சட்ட பிரகாரம், ஒரு நிமிஷம் குறிக்கிறாம, இந்த நாட்டுடைய அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் 3வது இடத்தில் இருக்கிற பிரதமர் மோடி அவர்கள் பதவியில் இருந்துகிட்டு நீங்கள் என்ன உறுதிமொழி எடுத்து ஆட்சிக்கு வந்தீங்க? எல்லாரையும் சமமாக பார்ப்பேன் அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு வரைக்கும் பிரதமர் மோடி ஏதாவது ஒரு மேடையில் எல்லாரும் சமன் பேசியிருப்பாரா? எல்லாத்திலையும் நீங்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பெரும்பான்மை சிறுபான்மை, இந்து முஸ்லீம், இதை தவிர பிரதமர் மோடி எதை பேசி ஓட்டு கேட்டார்? ஆட்சிக்கு வரும்போது வாய்க்கு வந்ததெல்லாம் அளந்து விட்டார். 15 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்டில் போடுவேன், ஆண்டுக்கு 2 கோடி ரூபாய் வேலை கொடுப்பேன், இதெல்லாம் பேசி ஆட்சிக்கு வந்துட்டு, ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் மேடைக்கு மேடை, ஊருக்கு ஊர், தெருவுக்கு தெரு, வாய்க்கு வந்தது பேசுகிறார். நீங்கள் கண்ணியத்துக்குரிய பதவியில் இருக்கீங்க, பிரதமர் பதவியில் இருக்கீங்க, அந்த பதவியில் இருந்துக்கிட்டு நீங்கள் பேசலாமா?
உடனே சகோதரர் சொன்னார், அவங்க பேசினாங்க, இவங்க பேசினாங்க. இதெல்லாம் என்ன மாதிரியான ஒப்பீடு? பிரதமர் பதவியில் தானே இருக்கிறீங்க. பிரதமர்ன்றவர் எல்லாருக்குமான பிரதமர் தானே. இந்தியாவில் வந்து பீகாருக்கும் அவர் தான் பிரதமர். எந்த அடிப்படையில், எனக்கு இன்னொன்று விஷயம் தெரியணும், எந்த அடிப்படையில் இங்கே துன்புறுத்துறாங்க அவர் பேசினாரு? சரி, அப்படி துன்புறுத்துறதா அவருக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த நாட்டுடைய பிரதமர் தானே, என்னைக்காவது ஒரு விளக்கம் கேட்டு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்களா? என்னங்க இதெல்லாம் பேச்சு? சரி, ஒரு பிரதமர், நான் தயவு செஞ்சு சொல்றேன், ஒரு பிரதமரா இருந்துகிட்டு வாய்க்கு வந்தாலும் இப்படி அளந்து விடுவீங்க. அப்படி பார்த்தா அமித்ஷா பேசாத பேச்சா? யோகி ஆதித்யநாத் பேசாத பேச்சியா? நவநீத் குரு பேசாத பேச்சா? மாதவி லதா பேசாத பேச்சா? பிரக்ஞா சிங் தாகூர் பேசாத பேசா? என்ன பேசுனீங்க நீங்க எல்லாம்? நீங்க கூட பேசின இரண்டாம் கட்ட தலைவர் பேசுனதெல்லாம் பேசலாமா? நீங்க என்னென்ன போட்டோ, காந்தியோட போட்டோக்கு வச்சு துப்பாக்கி வைக்கல நீங்களாம். அப்ப இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசுறது, நான் திரும்ப சொல்றேன், உங்களால ஒழுங்கா இந்த நாட்டு மக்களை எல்லாரையும் நீங்க சமமா பார்க்கறதா இருந்தா அந்த பதவியில் இருங்க. உங்களால பார்க்க முடியாதுன்னா தயவு செஞ்சு அந்த பதவியில இருந்து ராஜினாமா செஞ்சுட்டு போ. இன்னைக்கு வரைக்கும் நீங்க பேசும்போது பிடிக்கல. பாதிக்கப்படுறாங்கன்னு யாராவது ஒரு பீகாரி வந்து இங்க வந்து குற்றச்சாட்டு சொன்னாங்களா? கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருக்கா? அதுக்கு துப்பு இல்ல பதில் சொல்றதுக்கு. நீங்க வந்து என்ன, எங்க இருக்கு எவிடன்ஸ்? என்ன இடத்துல இருக்குங்க எவிடன்ஸ்? இப்ப நான் எடுத்து காமிக்கிறேன். எல்லா எவிடன்ஸ் இருக்குங்க. எல்லாரும் பேசுறது, விவாதிச்சது, தொலைக்காட்சியில விவாதிச்சது அத்தனையும் பீகார் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. தொலைக்காட்சிகள்ல விவாதிச்ச விவகாரம் இருக்கா? எஃப்ஐஆர் இருக்கா? குறைஞ்சபட்சம் ஒரு சிஎஸ்ஆர் இருக்கா? என்னங்க பேச்சதுல? சரி, நீங்க ஒரு நிமிஷம் சகோதரர் சொன்னீங்க, நான் திரும்ப சொல்றேன். பீகார் மக்கள் துன்புறுத்தப்படுறாங்கன்னு நான் வந்து அக்னியோட பார்வை கேட்டேன். விரிவா பேசலாம், இது விரிவா பேச வேண்டிய விஷயம் தான். அக்னி, எங்க துன்புறுத்தப்படுறாங்க? வாங்க, அதுக்கு பீகார் மக்கள் இங்க தமிழ்நாட்டில் எங்க துன்புறுத்தப்படுறாங்க? சார், நீங்க தலைப்புல கேட்டிருக்கீங்க அக்கறையா அரசியலா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது அரசியலா தான் நான் பார்க்குறேன். எங்க துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இந்திய நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் அந்த பூரி ஜெகநாதர் சாவியை கொண்டு போய் தமிழ்நாட்டில் தான் ஒழிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னது தவறு. அதே மாதிரி பீகாரில் வந்து அவர் சொன்னது தமிழ்நாட்டு அரசாங்கத்தை பற்றியோ தமிழர்களை பற்றியோ சொல்லலை, திமுக என்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தியிருக்கிறார். அதைத்தான் ஆங்கில நாளிதழ், அதில் தொலைக்காட்சி நிறுவனம் சொன்னதைத்தான் அவர் கோடிட்டு காட்டிருக்கிறார். அது இருக்கட்டும், அது ஏற்கனவே இல்ல சார், திமுகவினர் துன்புறுத்தி வருகின்றனர் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க சொல்றீங்க. அவர் பேசுனதோ அதை தான் பேசியிருக்காரு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டா கூட, திமுகவினர் எந்த இடத்துல பீகார் மக்களை, இங்க இருக்கக்கூடிய பீகார் மக்களை துன்புறுத்துறாங்க? அதுக்கு வாங்க. எல்லாரும் ஹிந்தி படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஹிந்தி படிச்சவங்க எல்லாம் இங்க வந்து பானிபூரி தான் வித்துட்டு இருக்காங்கன்னு சொன்னது எந்த கட்சியை சேர்ந்தவர்கள்? 2. சரி, இப்ப நீங்க நம்ம தமிழ் மொழி வந்து வளர்ச்சி பாதையில் செல்லுகிறது, உலகம் முழுவதும் போய் இருக்கிறோம், அது வேற. தமிழ்நாடு வந்தாரை வாழ வைப்போம், கரெக்ட். அப்ப தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் எங்கு போய் வாழ்வோம்? இது இங்க இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி, அது இருக்கட்டும். இப்ப நான் கேட்பது, அங்க ஒரு பீகார்காரர் இறந்துட்டாரு. இறந்த உடனே பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் அவர்கள் 2 அதிகாரிகளை அனுப்பிச்சுவிட்டு தமிழ்நாட்டில் வந்து கேட்டார்கள். கேட்டதற்கு பிறகு அவங்களும் திருப்பி போயிட்டாங்க, கரெக்ட், அதெல்லாம் கரெக்ட். இப்போ இதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க பிற மாநிலங்கள், வட மாநிலிருந்து வந்தவர்களுக்கு அவர்களை கண்காணிப்பதற்கு என்று, அல்லது புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்கிற ஏதாவது ஒரு தரவுகள் நம்மிடம் இருக்கிறதா? இல்லையே. ஆக ஒரு சம்பவம் நடந்தால் அந்த சம்பவத்தை மூடி மறைப்பது எப்படி என்பதில் தான் நம்ம அக்கறையோடு இருக்கிறவே ஒழிய தமிழ்நாடு சரியாக செல்கிறது நான் குறிக்கிட கூடாது. நான் அமைதியா இருக்கேன். பேசுங்க. எந்த இடம் என்னைக்கு நடந்ததுன்னு கேட்டா அதுக்கு பதில் இல்ல. 2வது திமுக தானே சொல்லுச்சுன்னு சொல்றீங்க. நான் கேக்குறேன், ராகுல் காந்தியில இருந்து பிரதமர் மோடி யாரெல்லாம் கேள்வி கேட்கிறாங்க, பிரதமர் மோடி அவர்கள் யாரெல்லாம் கேள்வி கேட்கிறாங்களோ அதுக்கு பிரதமர் மோடி என்ன சொன்னாரு? என்ன தனிப்பட்ட முறையில தாக்குறாங்க, என்ன பத்தி பேசுறாங்க, அவர நிர்வாக திறமை பத்தி கேள்வி கேட்டா அவர் முடிச்சிரட்டும். சரி, ரைட். என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டில் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் இன்னைக்கு
தமிழ்நாட்டில் தருமபுரியில் பேசிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு? ஏங்க இதெல்லாம் வந்து கொத்தடிமை, பாதம் தாங்கிய. நான் என்ன சொல்கிறேன்னா, பீகாரில் வந்து பிரதமர் பேசுனதுக்கும் தமிழ்நாட்டில் முன்னாள் முதலமைச்சர் அவர்களுக்கும் ஏன் இது எப்படி நீங்கள் தொடர்பு படுத்துறீங்க? நீங்கள் கூட்டணியாகவே இல்லையா? உங்கள் கூட்டணியை யாரும் விமர்சிக்கவே இல்லையா? நான் கேட்குறேன், இதை மடைமாற்றம் செய்வதற்காக எப்பொழுது பார்த்தாலும் சார், கோயம்புத்தூர்ல ஒரு குழந்தையை, ஒரு மாணவியை 3 பேர் கூட்டு பாலியல் பலாத்காரம். இதுதான் இந்த அரசாங்க சட்டம் சரியா இருக்கு. என்னோட கேள்வி, இதை மடைமாற்றம் செய்வதற்கு தான் பீகார்ல பிரதமர் ஏன் பேசினாரு? இதான் கேள்வி. அதை கண்டிக்கிறதுக்கு அதிமுக துப்பு இல்லைன்னா துப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. ஏன் பேச மாட்டீங்க? நல்ல வார்த்தையா திமுக பேசுறாரு அவரு. திமுக யாரு? இன்னைக்கு தமிழ்நாடுடைய முதலமைச்சர் அவரு. தமிழர்களை நீங்க அவமானப்படுத்திட்டு பேசுவீங்க, நான் வேடிக்கை பார்க்க முடியுமா? இதே மாதிரி பேசினா பிரதமர் ஒத்துப்பாரா? இதை பொன்ராஜ் வந்துட்டாரு. பொன்ராஜோட பார்வை நான் கேட்கிறேன். பொன்ராஜ் இதுல உங்களோட பார்வை என்ன? பொன்ராஜ், இதுல பிரதமர் பேசின பேச்சுல நீங்க அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அதாவது பிரதமர் மோடி அவர்களுக்கு எப்பொழுதுமே வந்து ஒரு வழக்கம் இருக்குது. அந்த வழக்கம் எப்படி அப்படின்னா, தான் அல்லது தனது கட்சி என்ன செய்கிறதோ அதை பழியை தூக்கி அடுத்தவங்க மேலே போடுறது தான் அவங்களுடைய வழக்கம். இது வந்து அவர் கரெக்டாக பெர்ஃபெக்டாக பீகாரில் போய் செஞ்சுருக்காரு. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு, அதுவும் ஃபேக் வீடியோ, அந்த ஃபேக் வீடியோவை பீகாருடைய ஸ்டேட்டு கவர்மெண்ட்டுடைய டீமே வந்து வெரிஃபை பண்ணி, இது ஒரு யூடியூபர் வந்து ஃபேக் வீடியோ பரப்பியிருக்காருன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி உள்ளதல்லியது சம்பவம் நடந்துச்சு. இதில் டிஎம்கே எங்கே சம்மந்தப்பட்டது? இப்போ டிஎம்கே எப்படி இதில் வந்து துன்புறுத்தியது என்று பிரதமர் சொல்கிறாரு? காரணம் என்னென்னா, அக்டோபர் 2018 குஜராத்தில் சபர்கந்தா டிஸ்ட்ரிக்ட், இந்த சபர்கந்தா டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு மைனரை ரேப் பண்ணுறாரு பீகார் தொழிலாளி. இதில் வந்து நடந்த பிரச்சனையினால் ஒட்டுமொத்தமாக பீகாரிகள் அடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 20,000 பேர் வந்து அந்த குஜராத்தை விட்டு விரட்டப்பட்டார்கள். 700 பேர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 400 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டார்கள். இது அக்டோபர் 2018 குஜராத்தில் மோடியினுடைய வழித்தோன்றர்களால் நடத்தப்பட்ட ஒரு மாஸ் அட்டாக் ஆன் பீகாரிஸ். சரிங்களா? அப்போ பண்ணது யார்? குஜராத்திஸ். யார் மேலே? பீகாரி மேலே. சொன்னது யார்? பிரதமர். யார் அவர்? குஜராத்தி பிரதமர். எங்கே போய் சொல்கிறாரு? பீகாரில் போய் சொல்கிறாரு. யார் மேலே பழிய போடுறாரு? டிஎம்கே மேலே பழிய போடுறாரு. அப்போ எப்படிப்பட்ட ஒரு நாளாந்தர பேச்சாளர் மாதிரி ஒரு தரம் தாழ்ந்து தன்னை தரம் தாழ்த்தி கொண்டு ஒரு பொய்யான தகவல்களை, ஒரு ஹேட் ஸ்பீச்சை, தமிழர்கள் மேலே இருக்கக்கூடிய வெறுப்பை அவர் வந்து குஜராத்தில் இது பீகாரில் பதிவு பண்ணியிருக்காரு. ரத்ன பண்டாருடைய சாவியை தமிழ்நாட்டில் திருடு போயிருக்குன்னு சொல்லி தமிழர்கள் மேல் திருட்டு பட்டம் கட்டியவர் இதே பிரதமர் மோடி அவர்கள். இன்றைக்கு தமிழர்கள் மேலே இன்றைக்கு ஒரு ஃபேக் இன்சிடெண்ட்டை காரணமாக வச்சுக்கிட்டு, அது நான் வெரிஃபை பண்ண இன்சிடெண்ட்டு, 2 கவர்மெண்ட்டு வெரிஃபை பண்ண இன்சிடெண்ட்டு, இது ஃபேக் யூடியூபர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. குஜராத்தில் 20,000 பேர் ஓடி இருக்கான். அதை பற்றி செய்தது அவர்கள். ஆனால் குற்றஞ்சாட்டு யாரை சொன்னது? தமிழர்கள் மேலே. அடுத்து மகாராஷ்டிராவில் 2008 பிப்ரவரி 2008 மிகப்பெரிய கலவரம் பீகாரிஸ் மேலே மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட மைக்ரன்ஸ் ஒர்க்கர்ஸ் வந்து மாஸ் ஃபேட்டாலிட்டிஸ், ஏகப்பட்ட பேர் இறந்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டி சேதப்படுத்தப்பட்டது. எல்லோரும் வந்து மாஸ் எக்ஸோடஸ் நடந்துச்சு மகாராஷ்டிராவில். இதை பற்றி பிரதமர் வாய் திறக்கலை. ரெண்டுமே வந்து டபுள் இன்ஜின் சர்க்கார் நடக்கக்கூடிய ஸ்டேட்டில் நடந்தது. யாருக்கு அகேன்ஸ்ட் நடந்தது? பீகாருக்கு அகேன்ஸ்ட் நடந்தது. அப்போ இதற்கு என்ன பொறுப்பெடுத்திருக்கிறார் பிரதமர்? இதற்கு என்ன? அப்போ அவர் நடந்த சம்பவத்தை மறைத்து விட்டு நடக்காத சம்பவத்தை நடந்தது மாதிரி சொல்லி அது திமுக மேலே பழி போடுறாரு. ஆத்திரம், இவ்வளோ கோபம் அப்படிங்கிறத பேசலாம் பொன்ராய் சார். அதுக்கு முன்னாடி நான் வந்து நம்ம சந்தோஷ்குமார் திவாரி இருக்கார். அவர் வந்து பீகார்லேருந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு வாழ வந்தவர். அவர் இங்கே தான் இருக்கார். அவர் நம்ம கூட இப்போ இணைஞ்சிருக்கார். அவர் சந்தோஷ்குமார் திவாரி, நீங்கள் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு, அது குறிப்பாக சென்னைக்கு நீங்கள் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? சென்னைக்கு வந்து நான் 2004 வந்தேன் சார். 2004 வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஒர்க் பண்ணிட்டேன். திருப்பி வந்து நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன் சார். படிச்சுட்டு இன்றைக்கி வந்து படிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு டீச்சர் இருக்கிறேன் சார் இங்கே சென்னையில் சார்.
படிச்சது எல்லாமே இங்கே தானா நீங்கள்? ஆமாம் சார். இங்கே அங்கே ஊரில் படித்தது 8 முடிச்சுட்டு திருப்பி தமிழ்நாடுக்கு வந்து திருப்பி வந்து 10th போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு பாஸ் பண்ணிட்டு இங்கே சென்னையில் வந்து 12th பச்சையப்பாஸ் காலேஜ் பிஏ, நந்தனம் எம்ஏ, சைதாப்பேட் கவர்மெண்ட் காலேஜ் பிஎட். சூப்பர். அதில் வந்து நான் வந்து எப்படி நான் என்ன சொல்ல வரேன்னா, மோடிஜி போயிட்டு பேசி அதுதான் நான் வரேன். இப்போ நான் உங்ககிட்ட நான் பர்டிகுலராக கேட்க நினச்சது, நீங்கள் கிட்டத்தட்ட 2004னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஆக போகுது இல்லையா? ஆமாம் சார். 20 வருஷம் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இங்கே நீங்கள் வந்து ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 20 வருஷத்தில் உங்களுக்கு உங்களை சார்ந்தவங்களுக்கு ஏதாவது இங்கே ஒரு துன்புறுத்தல் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்குதா? இதுவுமே ஆகலை சார். எல்லாமே கரெக்டாக தமிழ் மக்கள், இங்கே தமிழ்நாடு போலீஸு, அப்புறம் வந்து இங்கே நம்ம ஏரியாவில் சொசைட்டியில் தங்கி இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சப்போர்ட் தான் பண்ணியிருக்காங்க எல்லாமே. இந்த ப்ராப்ளம் ஆகாமல் வந்து எத்தனை நாள் சப்போர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஒர்க் பண்ணது ஒர்க்கர் பீகாரில் தான் வந்தது. இன்றைக்கி வந்து ஒரு டீச்சர் இருக்கிறது சார். ஒர்க்கர் வந்து டீச்சர் மாற்றி வச்சிருக்காங்க தமிழ்நாடு மக்கள், தமிழ்நாடு கவர்மெண்ட். பிரதமர் அங்கே பேசியிருக்காரு இல்லையா, அந்த இங்கே தமிழ்நாட்டில் வந்திருக்கக்கூடிய பீகாரிகள் வந்து துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பேசினார் இல்லையா? அதை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு சந்தோஷ்? எனக்கு தோணுச்சுன்னா, பிரைம் மினிஸ்டர் வந்து தமிழ்நாட்டில் பார்த்து இருக்கலாம், பீகாரிக்கு வந்து அதர் மக்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து கவர்மெண்ட் மக்கள் எல்லாமே வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக தான் வச்சுருக்கான். யாருமே வந்து இந்த ப்ராப்ளமே தொலை கொடுக்கல சார். ப்ளஸ் வந்து இங்கே கவர்மெண்ட் பஸ்ஸு தமிழ்நாடு நம்ம காலேஜ் படிக்கும்போது நமக்கு பஸ்ஸு ஃப்ரீ இருக்குது சார். அப்புறம் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஃபீஸ் கம்மி, அப்புறம் வந்து படிக்க ஹாஸ்டல் ஃப்ரீ, A to Z தமிழ்நாடு கவர்மெண்ட் நமக்கு வந்து சப்போர்ட்டில் இருக்குது ஃபுல்லாக. பிஹாரிக்கு அவங்க ஈக்குவல் பார்க்குறான், அவங்க டிவைடு பார்க்கல. இப்போ நானே அட்மிஷன் போட்டுறேன் ஒரு தமிழ் அதர் ஸ்டேட்க்கு தமிழ் எல்லாமே வந்து அட்மிஷன் பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரே அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, எல்லாருக்கும் ஒரே ஃபீஸ் இருக்குது, எல்லாருக்கும் ஒரே கிளாஸ் இருக்குது. ஒரே கிளாஸ் ரூமில் வந்து டீச்சர் ப்ரொஃபஸர் ஒரு ஈக்குவல் தான் வந்து டீச் பண்ணுறாரு. டிவைட் பண்ணி யாருமே டீச் பண்ணல சார். ஸோ இது எனக்கு பார்த்து சரி சந்தோஷ், இப்போ நீங்கள் வந்து படிக்கிற காலத்துலேருந்து இன்றைக்கி வேலைக்கு போன இந்த சூழல் வரைக்குமே கூட எடுத்துக்கோமே, எங்கேயாவது நீங்கள் பீகார்லேருந்து வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஒரு பாகுபாடோடு நடத்தியிருக்காங்களா யாராவது? நீ பீகார்காரை தள்ளி நில்லு அப்படிங்கிற மாதிரிலாம் யாராவது பேசியிருக்காங்களா? அப்படி யாருமே பண்ணல சார். கிளாஸில் என்ட்ரி ஆகணும்னா கிளாஸ் ஃப்ரெண்டை வந்து என்ன பண்ணுவோன்னா, நீ பீகாரில் தான் வந்துட்டு நம்ம கூட வந்துட்டு இதுக்கப்புறம் நானும் வந்து உனக்கு நான் வந்து காப்பாக்குறேன், அடுத்த லெவலுக்கு நம்ம கூப்பிட்டு போகிறேன், வந்ததே நான் வந்து இதுக்கப்புறம் காப்பாக்குறேன், அடுத்த இண்டிகேட் நான் உனக்கு பண்ணுறேன். அப்படி வந்து இங்கே தமிழ் மக்கள், தமிழ் சொசைட்டி எல்லாமே இருக்குது சார். அது இன்னைக்கு வந்து உங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் சொல்லுவீங்களா? இங்கே நாங்கள் வந்து அங்கே இருந்ததை விட இங்கே நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? ஊருக்கே தெரியும் சார், எல்லாம் எனக்கு ஊருக்கே தெரியும். அதுக்கப்புறம் எனக்கு வந்து சொசைட்டியில் எனக்கு ரிலேஷன் எல்லாமே தெரியும். நம்ம தமிழ்நாடுல நல்லா இருக்கிற சார். இன்னைக்கே இல்லை சார். நாலந்தா யூனிவர்சிட்டியில் வந்து 1500 பிஃபோர் வந்து காஞ்சிபுரமில் நாலந்தாலேருந்து காஞ்சிபுரம் வந்து படிச்சிருக்காங்க சார். இன்றைக்கே இல்லை, இது அந்த காலத்தில் தான் படிச்சிருக்கான். இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து தமிழ்நாடுல செப்பாக தான் வச்சுருக்கான். நீ பீகாரி நீ போயிடு, எப்படி அப்படி யாருமே பார்க்கல சார். சரி, உங்களை போல எவ்வளோ பேர் இங்கே இருப்பீங்க? பீகார் மக்கள் எவ்வளோ பேர் இருப்பீங்க? எவ்வளோ பேர் உங்களை மாதிரி வந்து இப்போ நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கீங்க, இந்த மாதிரியான ஒரு நல்ல பணிகளில் இருக்கிறவங்க அப்படிங்கிறது எவ்வளோ பேர் இருப்பீங்க? நம்ம சென்னையில் மட்டும் எடுத்துகிட்டா எவ்வளோ பேர் இருப்பீங்க? இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் படிக்கிற டைமுக்கு அப்புறம் வந்து கரண்ட்டில் நிறைய ஸ்டூடெண்ட் படிச்சுட்டே இருக்காங்க சார். ஸோ அவங்க படிச்சுட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒர்க்கில் ஐடி கம்பெனி அப்புறம் பெரிய பெரிய இடத்த வந்து போயிருக்காங்க சார். நிறைய பேர் அவங்க ட்ரை பண்ணுறாங்க, நான் வந்து நெக்ஸ்ட் லெவல் வந்து எப்படி வந்து அச்சீவ் பண்ணலாம் சொல்லிட்டு. அதில் வந்து தமிழ் மக்கள் எல்லாமே வந்து சப்போர்ட்டில் இருக்காங்க சார். நமக்கு நம்ம தொடர்ந்து பேசலாம், இருங்க இணைப்பிலே இருங்க. நீங்கள் அவரோட வாக்குமூலத்தை அதை வாக்குமூலமாக கூட எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட அவர் சொன்ன விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அன்சாரி? தமிழ்நாட்டு மக்களுடைய பண்பாடுகளை, அணுகுமுறைகளை மிக நேர்மையாக சொன்னதற்காக முதலில் அந்த பீகார் சகோதரருக்கு நம்முடைய தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, தொழிலாளியாக வந்த என்னைய இங்கே கல்வியாளராக உயர்த்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்களே, இதுதான் சார் தமிழ்நாடு. அப்போது ஒரு தொழிலாளியாக வந்திருப்பவர் மனசாட்சியோடு சொல்கிறார், எனக்கு எந்த நெருக்கடியும் இல்லை,
என்னை யாரும் பாகுபாடாக பார்க்கலங்கிறார். இதற்கு மேலே என்ன ஒப்புதல் வாக்குமூலம் வேண்டும்? இன்றைக்கி நம்முடைய சன் தொலைக்காட்சியில் இப்படிப்பட்ட ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை நீங்கள் வெளிக்காட்டுறீங்க. கடந்த 2 நாட்களாக தமிழ்நாடு முழுக்க சமூக வலைதளங்களில் நகரங்கள், கிராமங்கள் இங்கெல்லாம் வேலை செய்யக்கூடிய பீகார் தொழிலாளர்கள் மகிழ்ச்சியோட கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க. சில பேர் சொல்கிற வார்த்தையில் கேட்டால் நமக்கு அழுகைலாம் வருது. என்னென்னா, இங்கே வந்து இது பண்ண நாங்கள் 3 வேளை நிம்மதியாக சாப்பிட்றோம் சார் அப்படிங்கிறாங்க. மற்றதையெல்லாம் அவங்க வந்து 2வது வச்சுக்கிறாங்க. நிம்மதியாக சாப்பிட்றோம் சார், நிம்மதியாக தூங்குறோம் சார் அப்படிங்கிறாங்க. அப்போது தமிழ்நாடு அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறது என்பதை சமூக வலைதளங்களில் அந்த மக்கள் பதிவிடக்கூடிய கருத்தின் வழியாக நம்ம வந்து அறிய வர்றோம். அப்போது பிரதமர் வந்து உண்மைக்கு மாறாகத்தான் பேசியிருக்கிறார். 2வது விஷயம், திமுகவினர் வந்து துன்புறுத்தினார்கள் என்ற வார்த்தையை முதல்ல தப்பு. அதாவது திமுகவுடைய அமைச்சர்கள் எங்கேயாவது பீகாரிகள் அடித்து துன்புறுத்தினாங்களா? மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், கிளை செயலாளர்கள் அல்லது திமுகவுடைய அங்கம் வைக்கக்கூடிய ஒருத்தவங்க நடு ரோட்டில் அல்லது வீடுகளில் அல்லது வேறு எங்கேயாவது திரைமறைவில் கூட ஒரு தொந்தரவு செய்தால் ஒரு எஃப்ஐஆர் காப்பி இருக்கா, ஒரு சம்பவம் இருக்கா? அப்போ இது உண்மைக்கு மாறானது. அடுத்து ஒரு அமைச்சர் வந்து பானிபூரி விற்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. அவர் பானிபூரி விற்கிறத தவறாக சொல்லலை. நம்ம தமிழ்நாட்டுக்கு 61 வந்து டெல்லியில் போய் வடகடை போடுறோம், இங்கே ஒரு தமிழர் வடகடை போடுறான்னு சொன்னால் தமிழரை அவமானப்படுத்துறது அர்த்தம் இல்லை. அவங்க தொழிலை சொல்றதா வந்து வடை கடையில் இருக்கிற கூட்டத்தை விட பஜ்ஜி வாங்க இருக்கிற கூட்டத்தை விட பானிபூரி வாங்க இருக்கிற கூட்டம் தான் அதிகமாக இருக்குது. உணவுலையும் பேதம் இல்லை. ஆமாம், ஒருத்தவங்க இந்த தொழிலை செய்கிறாங்க, அவங்களுடைய தொழிலை செய்கிறாங்கிறது குற்றம் அல்ல. தாழ்வாக பேசுனா தான் தப்பு. மாறாக நான் இந்த நேரத்தில் உன்னை நினைவூட்ட விரும்புகிறேன். குஜராத்தில் மோடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 2002 ஒரு மிகப்பெரிய இன அடிப்பு கலவரம் முஸ்லீம்களுக்கு நடைபெற்றது. சுமார் 3000 பேர் கொல்லப்பட்டார்கள். பில்கிஸ் பானு போன்ற நிறைமாத கர்ப்பிணிகள் மாறி மாறி கற்பழிக்கப்பட்டாங்க. 6 மாத குழந்தையை வயிற்றில் சுமந்து கொண்டிருந்த ஒரு முஸ்லீம் பெண் முஸ்லீம் என்பதற்காக வயிற்றிலே திரிசூலத்தால் குத்தப்பட்டு கரு சிசு வெளியெடுத்து வீசப்பட்ட கொடூரங்களை நானெல்லாம் மனித உரிமை அமைப்புகள் பதிவு செய்து நீதிமன்றத்தில் கொடுத்திருக்கின்றன. எவ்வளோ பெரிய அநீதி, எவ்வளோ பெரிய அராஜகம்! நம்ம நினைச்சாலும் நம்ம எதிரிக்கு கூட அப்படிப்பட்ட துன்பங்கள் வரக்கூடாதான் நம்ம நினைப்போம், மனசாட்சி உள்ளவங்களாக இருந்தால். பிரதமர்கிட்ட ஒரு பத்திரிகையாளர் கேட்குறார், நீங்கள் முதலமைச்சராக இருந்தபோது குஜராத்தில் இப்படிப்பட்ட கலவரம் நடைபெற்றதே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க போது பிரதமராக வந்த பிறகு அவர் சொல்கிறார், முதலமைச்சராக இருக்கும்போது சம்பவம் நடந்திருக்கு, இந்த கேள்வி அவர்கிட்ட எழுப்பப்படும் போது அவர் பிரதமராக இருக்கிறார். இவர் சொல்கிறாரு, நம்ம சாலையில் ஒரு காரில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாய் குறுக்கு அடிப்பட்டா அந்த நாயை தூக்கி போட்டு போகிறோம் போல தெரியுங்களா, அப்படி தான் இந்த சம்பவம்ன்றார். இதுதான் நம்முடைய பிரதமருடைய பேச்சு. ஒரு பறந்து விரிந்த 143 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டில் பல இனங்கள், பல மதங்கள், மொழிகள் எல்லாருமே வாழ்கிறோம். இது உபகண்டம் தான் சொல்கிறோம். அப்படிப்பட்ட நாட்டில் பிரதமராக இருக்கக்கூடியவர்கிட்ட துவேஷத்தை நம்ம பல கட்டத்தில் பார்த்துருக்குறோம். இப்போ அவர்களுக்கு தமிழர்கள் கசக்கிறார்கள், தமிழ்நாடு கசக்கிறது. வெளியில் என்ன செய்கிறாங்க, நாங்கள் தமிழுக்கு நாங்கள் வாதாடுறோம், தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பேசுகிறோம். அந்த அடிக்கடி எதுவும் ரேடியோவில் அவர் பேசுகிறதா சொல்கிறாங்க. ரேடியோ காலெல்லாம் போய் நம்மளாம் திறன் பேசி கொண்டோம் தமிழ்நாட்டில், இன்னும் ரேடியோவில் அவர் பேசிக்கிட்டு இருக்கார். அதாவது அவர் பேசுகிறதே எல்லாரும் கேட்கணும், எந்த நிருபர்களும் அவர்கிட்ட பேட்டி எடுக்கக்கூடாது. அப்போ அதில் என்ன சொல்கிறாரு, தமிழர்களை உயர்த்தி பேசுகிறதா உடனே செய்திகளில் வந்து வருது. அப்படிலாம் ஒரு பக்கம் பேசுகிறாங்க. வாக்குன்னு வரும்பொழுது இப்போ ஏற்கனவே நம்ம நண்பர்கள் சுட்டி காட்டினாங்க, ஒரிசாவில் தமிழர் பாண்டியன் என்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை எப்படி அசிங்கப்படுத்தினாங்க. ஒரு ஒரிசாவை தமிழ்நாட்டுக்காரர் ஆள்வதான்னு ஒரு கேள்வியை எழுப்பினாங்க. கூடுதலாக திருட்டு பட்டமும் காட்டினாங்க, கோயிலுடைய சாவியத்தை அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்கு அனுப்பி விட்டான்னு சொல்லி. இப்போ தமிழ்நாட்டில் வந்து தமிழர்களை கொடுமைப்படுத்துறதா சொல்லியிருக்கிறாங்க. இப்படி சொல்லும்போது பீகார் மக்களை வந்து உணர்ச்சியை தூண்ட முடியும், அந்த உணர்ச்சியின் மூலமாக தங்களுக்கு ஆதரவாளர்களை திரட்ட முடியுங்கிறது தான் அந்த போக்கு. இது நாகரிகமற்ற போக்கு. நல்ல வேளை இந்த பீகார் சகோதரர் வந்து நம்முடைய தமிழ் உலகத்திற்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறார். இவர் இந்த செய்தியை பீகார் மொழியில் பீகார் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கிறதா நம்முடைய அன்பான வேண்டுகோள். இல்லை, அவர்கிட்ட நான் இன்னொரு விஷயத்தை கூட கேட்கணும்னு நினச்சேன். சந்தோஷ் வந்து பிரதமர் வந்து குறிப்பிட்டது அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீகாரிகளை திமுகவினர் வந்து பர்டிகுலராக துன்புறுத்துறாங்க அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தி சொல்லியிருக்காரு. உங்களுக்கு திமுகனா இங்கே யார் ஆட்சியில் இருக்காங்க, இங்கே இருக்கக்கூடிய அரசியல் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும், ஏன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 20 வருஷமாக அங்கே இருக்கீங்க. அந்த சம்மந்தப்பட்ட திமுகவினரால் உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்திருக்கா, உங்களை சார்ந்தவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்திருக்குதா, உங்களை ஏதாவது துன்புறுத்தியிருக்காங்களா? இல்லை சார், அப்படி வந்து போயிருக்குது சார். இங்கே வந்து ஸ்டாலின் ஐயா பார்ட்டியில் இருக்கும்போது இப்போ கூட நம்ம பீகாரிக்கு யாருக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை சார். எல்லாமே வந்து கரெக்டாக அவங்க வந்து யாருக்கும் வந்து டிவைட் பண்ணி பார்க்கல சார். எல்லா பேருக்கும் வந்து இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி மனிஷ் கஷ்யப் ப்ராப்ளமில் வந்து பார்த்திங்கன்னா சார் வந்து போயிட்டு மக்கள் வந்து பீகாரி பார்த்துருக்கிறாரு சார். பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கா, இது இருக்கா வந்து எல்லாம் கேட்டிருக்கிறாரு சார். எல்லாமே கரெக்டாக தான் போயிருக்குது சார். எனக்கு தெரிஞ்சு பீகாரிக்கு வந்து யாருக்கும் வந்து அதர் மக்களுக்கு வந்து யாருக்கும் இந்த ப்ராப்ளம் இல்லாமல் வந்து கரெக்டாக சார் வந்து. நீங்கள் சென்னையில் எந்த பகுதியில் குடியிருக்கிறீங்க சந்தோஷ்? சார் நான் கோபால்புரமில் இருக்கேன் சார்.
அந்த ஏரியாக்களில் கூட உங்களுக்கு அந்த மாதிரியான இடையூறுகள் தொந்தரவுகள் அதான் இது வரைக்கும் வந்ததில்லை? இதுவுமே இல்லை சார். நான் சின்ன வயசுலேருந்து அங்கே தான் இருக்கிறேன் சார். ஆனால் இந்த ப்ராப்ளம் இல்லை. ரைட்டு. குமார், அவர் சொன்ன அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறது? இங்கே வந்து பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே வரணும், அங்கே வந்து வாக்குகளை வாங்கணும், அதற்கான ஒரு சதி திட்டம் இது அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் முதலமைச்சருக்கு வச்சிருக்காரு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இது தமிழ்நாடு 75% மக்கள் இந்து மக்கள் வாழ்கிற நாட்டில் கலைஞர் சொல்லியிருக்காருன்னு சொன்னல, அரசியல் பெரியார் சொல்லியிருக்கார், ராஜாஜி சொல்லியிருக்கார். அரசியல்காரங்களில் இதை யாரும் சீரியஸ் எடுக்க மாட்டாங்க. நாம் இப்போ சீரியஸ் எடுத்து விவாதிச்சுட்டு இருக்கோம். தவிர்த்திருக்க வேண்டும் என்று நான் சொல்லிவிட்டேன். பிரதமர் இதை தவிர்த்திருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டேன். ஆனால் அவர் சொன்னதற்கான காரணங்கள் அத்தனை உண்மை, 100% உண்மை. உண்மைன்ற வார்த்தை உண்மை 100% உண்மை. என்னங்க ஒண்ணுமே தெரியாம ஒண்ணுமே தெரியாம என்னோட எளிமையான ஒரு கேள்வி சார். பிரதமர் பதவியில் இருக்காரு, ஒரு பிரதமர் பொய் பேசுறாரு. நான் என்ன சொல்றேன்னா ஒரு கேள்விதான் அவர் முன்வைக்கிறார். ஒரு கேள்வி சம்பவம் நடந்ததுன்னா என்னைக்கு நடந்தது, எந்த தேதியில, எந்த இடத்துல, யாரு வந்து அடிச்சாங்க, யாரை ஏதாவது பண்ணாங்களா? என்னங்க இது ஒரு பிரதமர் சொல்றேன் உங்ககிட்ட எடுத்து தான காமிச்சேன். 2019ல தயாரிப்பு சொன்னது நான் மூன்றாவது பிரதமர் தான அவர் கேக்குறாரு, பதில் சொல்லுங்க. எளிமையா கேக்குறேன். இந்த நாட்டுல பிரதமர் தானங்க ஹிந்தி படிச்சவங்க அதுக்கு தான் லாயக்குன்னு சொல்லிருக்காங்க. இந்த பாருங்க, சரி அதே தெளிவா பொன்முடி தெளிவாக சொல்லுங்க. கோவை ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன். 34 அப்படினா சார் கொஞ்சம் எளிமையா ஒரு கேள்வி. குமார் சார் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் கேக்குறேன் சார். பொறுமையா எங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவரும் இந்த நாட்டுடைய பிரதமரும் ஒரே கேட்டகரின்னு ஒத்துக்கிறாரு. அவரு ஒரே கேட்டகரி கேள்வி இல்ல, ஒரே கேட்டகரி யாராவது கேட்டாங்களா? இப்போ நீங்க அதானே சொல்றீங்க. அவங்க பேசுறாங்க, இவங்க பேசுறீங்க. பிரதமர் நம்ம எப்படி பேசுவாரு? ஒரு பிரதமர் எப்படி பேசுவாரு? விவாதம் வந்து நான் திரும்ப கேக்குறேன், ஒரு பிரதமர் எப்படி பேசுவாரு? சொல்லிட்டாரா, முடிச்சாரா? ஒரு கட்சி தலைவர் அவரு, ஒரு கட்சியோட உறுப்பினர் அவரு. அவர் உறுப்பினரா பேசினாரா, பிரதமரா பேசினாரா? முதல்ல சொல்லுங்க. 20 வருஷம் நீங்க தான் நிதிஷ்குமாரோட கூட்டணியில் இருக்கீங்க. போய் என்ன பேசணும்? இந்த 20 வருஷத்துல கூட்டணியில் இருந்த நீங்க நாட்டோட வளர்ச்சிக்கு இதை கொடுத்த, பீகாரை எப்படி டெவலப் பண்ணியிருக்க. நாங்கள் திமுக நாங்கள் சொல்கிறோம் சார், பொருளாதாரத்தில் வளர்ந்துருக்கோம், கல்வியில் வளர்ந்துருக்கோம், சுகாதாரத்தில் வளர்ந்துருக்கோம், எல்லா வகையிலும் நாங்கள் வளர்த்துருக்கோம்னு சொல்கிறோம். பிரதமர் என்ன பேசணும் அந்த மாநிலத்துக்கு போய் தேர்தல் பிரச்சாரத்தில்? வளர்ச்சியை பற்றி பேசுங்க, என்ன கொடுத்தன்னு பேசுங்க, என்ன குறைன்னு பேசுங்க. அதை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாமல் தமிழ்நாட்டில் துன்புறுத்துறாங்க, எதை வச்சு பேசுறீங்க தான் கேள்வி. பொன்முடி ஆதாரம் என்ன? பொன்முடி நீங்க ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்கீங்க, அவர் பேசின பேச்சுக்கு அவர் மேல நடவடிக்கை அப்படிங்கிறது எடுக்கப்பட்டது. பிரதமர் வந்து இப்ப போற இடங்கள்ல இத பேசிட்டு இருக்காருல்ல, அவர் மேல என்ன நடவடிக்கை அப்படின்னு ஒரு கேள்வி. ஒரிசால போய் பேசினார்ல, இங்க இப்படி பேசுறாரு சார். ஒரிசாக்கு போனார்ல, ஒரிசால என்ன பேசினாரு? கொஞ்சம் இருங்க சார், நீங்க ஒரிசால என்ன பேசுறாரு? சார் நீங்க பேசியாச்சு, இருங்க. அவர் பதில் சொல்லட்டும், அவர் பதில் சொல்லட்டும். மதிவாரன் அவர் பதில் சொல்லட்டும். 2019ல நம்மளுடைய முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் பேசினது இது நான் சொன்னது. இந்த டாய்லெட் ரோடு கிளீன் பண்றதுக்கு தான் இந்திக்காரங்க லாய்க்குன்னு சொன்னது அந்த ரெக்கார்ட்ல இருக்கு. அடுத்தால 2022ல பட்டமளிப்பு விழா கோவையில கதைக்கு தான் நான் தெளிவா சொன்னேன். பிரதமர் ஈக்குவலா வரும். இருங்க ஈக்குவல பத்தி பொன்முடி பேசின பேச்சுக்கு அவர் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நடவடிக்கை பத்தி நான் பேசல சார். அவர் என்ன சொல்லிருக்காரு? அடிச்சு துன்புறுத்தி மண்டையை உடைச்சாதான் கஷ்டம். காயப்படுத்தினாதான் உங்களை கஷ்டப்படுத்துறாங்கன்னு அர்த்தம் இல்ல. மனதால் கஷ்டப்படுத்தால் அந்த கஷ்டத்தை தான் உங்களுக்கு இங்கே வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போறோம். 20 வருஷம் கூட்டணில இருந்து கொஞ்சம் இருங்க சார், நீங்க பேசுங்க சார். இப்போதான் வந்தாங்க. இப்போதான் பேசுறீங்களா? கொஞ்சம் இருங்க. இது என்ன பேச்சு? கொஞ்சம் இருங்க சார். இது என்ன பேச்சுங்க? நிறுத்துங்க சார் கொஞ்சம். என்ன பேச்சு? எப்ப பேசுறாரு? அவரோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன். விட்டாதானே ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதில பேசிக்கிட்டு இருந்தாருன்னா. நான் சொல்ல வர்றது என்னன்னா, சம்பவம் நடந்தது உண்மை. அந்த உண்மைக்காக நம்ம போய் டெல்லியில இருக்கோம், நம்ம வேலை பார்க்க தமிழன் தான், இது ஒரு ரோடு கக்கூஸ்களை தான் லாய்க்குன்னு சொன்னா அது அசிங்கமான வார்த்தை இல்ல. சும்மா வசனம் பேசாதீங்க. வசனம் பேசாதீங்க. 2019 தானே அவரு, இந்த நாட்டோட பிரதமர் தானே அவரு, ஏன் பதில் சொல்ல மாட்டாரு? இந்த டைலாக் எல்லாம் வேண்டாம். மக்கள் முடிவு பண்ணுவாங்க. கொஞ்சம் இருங்க. இதெல்லாம் நடந்த விஷயத்தை திரும்ப பாருங்க சார். இருங்க சார். நான் பதிவு பண்ணீங்க இல்லன்னு பதிவு பண்ணுங்க. பேசும்போது நடந்த விஷயத்தை அந்த மக்கள்கிட்ட என்ன சொல்ல, அந்த கஷ்டம் உங்களுக்கு தேவையில்லை,
நாங்க ஆட்சிக்கு வந்தா ஆமா, இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இப்பதான் பிரச்சாரத்துக்கு போறாரு. பேச விட மாட்டேன்றாரு. அப்ப கூட்டணியில இருந்தியா? குமார் அவர் கேட்கறதுக்கு பிரதமர் பேசுறதுக்கு என்ன ஆக்ஷன் அவர் மேல அவர் என்ன தப்பா பேச உண்மைதான் கண்ணியமாக தவிர்த்திருக்கலாம் என்று நான் சொல்லிவிட்டேன். நானே சொல்லியிருக்கேன். அவர் பேசுறதுல என்ன தப்பு அதுல நீங்க ரைட் வர தப்பு சரி வர இருங்க வர சம்பவம் உண்மை. ஓகே நடந்த சம்பவம் உண்மை இல்ல. நடந்த சம்பவம் உண்மை. நடந்த சம்பவம் உண்மை இல்ல. தவிர்த்திருக்க வேண்டும் என்பதுதான் பொன்ராஜ் பிரதமர் பேசுறதுல எந்த தப்பு இல்லை, என்னங்க அதுல பெரிய தப்பு இருக்கு, அவர் உண்மைதான் பேசினாருங்கிறத திரும்ப சொல்றாரு குமார். உண்மையை எப்படிங்க பேசினாரு? உண்மையை பேசுனதுக்கான எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் பிரதமர் பேசியிருக்காருன்றதை நான் முதல் சுற்றிலேயே சொன்னேன் உங்களுக்கு. அவர் உண்மையை பேசியிருந்தால், பிரதமர் உண்மையை பேசியிருந்தால் உண்மையிலே அவருக்கு நோபல் பிரைஸ் தான் கொடுக்கணும். அவர் என்றைக்குமே உண்மை பேசுவது அவருக்கு வழக்கம் அல்ல. இன்றைக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னா, தேஜஸ்வி யாதவ் வந்து இந்தியாவிலேயே சிறந்த முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் என்று பாராட்டியிருக்கிறார். தேஜஸ்வி யாதவுக்கு பீகாரை தமிழ்நாட்டை போல மாற்ற வேண்டும் என்ற ஒரு கனவு இருக்கிறது, ஒரு விஷன் இருக்குது. இப்போ அது வந்து இப்போ பிரதமர் மோடிக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா 20 ஆண்டு கால ஆட்சியில், நிதிஷ்குமாருடைய ஆட்சியில் 14.5 மாதங்கள் 14.5 வருடம் கிட்டத்தட்ட வந்து பிஜேபியுடன் இணைந்து தான் நிதிஷ்குமார் ஆட்சி செலுத்தியிருக்கிறார். 5.8 மாதம் தான் வந்து ஆர்ஜேடி காங்கிரஸ் சோலோவாக நடத்தியிருக்கார். அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் 5 இயர்ஸில் டேக்ஸ் டெவல்யூஷன் மட்டும் தமிழ்நாட்டுக்கு 17 லட்சம் கோடி தான் வந்திருக்கு. ஆனால் பீகாருக்கு 10% டேக்ஸ் டெவல்யூஷன் கொடுத்து 45 லட்சம் கோடி வந்திருக்கு. இந்த 45 லட்சம் கோடியை வாங்கி இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் நடத்திய நிதிஷ்குமார் வித் பிஜேபி இன்றைக்கு வந்து மக்களை வந்து வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய மக்கள் வந்து 62.99% வறுமை கோட்டு கீழே இருக்காங்க பீகாரில் இன்றைக்கி ஆஸ் ஆன் டுடே. அடுத்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெர் கேபிட்டா இன்கம் 66,828 ரூபா பெர் கேபிட்டா இன்கம் ஆஸ் ஆன் 23-24. இந்தியா வந்து 1,75,000 ரூபா பெர் கேபிட்டா இன்கம் இந்தியா லெவலில், இந்தியா ஆவரேஜ். தமிழ்நாடு 3.5 லட்சம் ரூபா பெர் கேபிட்டா இன்கம் உயர்த்தியிருக்கு. இப்போ 66,000 ரூபா தான் பெர் கேபிட்டா இன்கம். 45 லட்சம் கோடி வாங்கி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஜிஎஸ்டிபி growth கிட்டத்தட்ட 14.47% டபுள் டிஜிட் growth இருக்குது. ஆனால் அந்த டபுள் டிஜிட் growth ஜிஎஸ்டிபி பொருளாதார வளர்ச்சி அடைந்திருக்கு. அந்த வளர்ச்சி வந்து கிரவுண்ட் லெவலில் ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்தா ரெஃப்ளெக்டே ஆகலை. அப்போ எங்கே போயிருக்கு, எங்கே லீக் அவுட் ஆகிருக்கு? அப்போ இந்த பிஜேபியும் ஆர்ஜேடியும் இணைந்து இவர்கள் கிட்டத்தட்ட 12,000 பாலம் கட்டினாங்க. இந்த பாலத்தில் 100 பாலத்துக்கு மேலே இடிஞ்சு விழுது கிடக்கு. ஸோ இவர்கள் பண்ண இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அத்தனையுமே வந்து ஊழலில் ஊற்றுக்கண்ணாக திகழ்கிறது. அடுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 17.1%, தமிழ்நாடு 51%. ஓகே, இப்படி தான் வந்து இதை நீங்கள் வந்து எந்த லெவலில் நீங்கள் கொண்டாடுவீங்க? அப்போ இந்த அளவுக்கு மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி. அப்போ பீகாரை பொறுத்த வரைக்கும் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இன்னும் எக்ஸிஸ்டாக இருக்குது. அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸாக இருக்குது. வளர்ச்சி விகிதம் வரலை. நீங்கள் வந்து செக்டரல் growthன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சர்வீஸ் செக்டார், அதாவது அக்ரிகல்ச்சர் செக்டார் 20%, மேனுஃபேக்சர் இண்டஸ்ட்ரியல் செக்டார் 23%, சர்வீஸ் செக்டார் 57%. அப்போ சர்வீஸ் செக்டார் 57% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு பொருளாதாரம். இது வளர்ச்சி. உண்மையிலேயே பீகார் வந்து விவசாயத்துக்கு பேர் போன இடம். விவசாயத்தில் டபுள் டிஜிட் growth-ஐ கொண்டு வந்து அப்துல் கலாம் அங்கே சாதனை பண்ணி காமிச்சார். ஆர்பி சேனல் 5ன்ற இடத்துல டபுள் டிஜிட் ரைஸையும் வீட்டையும் அதை வந்து மல்டிப்ளை பண்ண தெரியாமல் 20 ஆண்டு காலத்தில் வேஸ்ட் பண்ணியிருக்காரு நிதிஷ்குமார் அண்ட் பிஜேபி கவர்மெண்ட். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய 20 வருஷத்தை டபுள் இன்ஜின் சர்க்கார் 45 லட்சம் கோடியை வாங்கி ஒன்றுமே பண்ணாமல் ஒழிச்சதை மாற்ற வேண்டும் என்று தேஜஸ்வி யாதவ் விரும்புகிறார். அதை எப்படி மாற்றணும்னு நினைக்கிறாரு? தமிழ்நாடு மாதிரி கொண்டாடணும்னு நினைக்கிறாரு. அப்போ இன்றைக்கி பிரதமர் மோடிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, தேஜஸ்வி யாதவ் எதிரி அல்ல, ராகுல் காந்தி எதிரி அல்ல, மோடிக்கு ஸ்டாலின் தான் அவருக்கு மிகப்பெரிய எதிரி, திமுக தான் மிகப்பெரிய எதிரி. அப்போ நேஷனல் லீடராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் வளர்ந்து வருவது மோடிக்கு பிடிக்கல. அதுதான் இங்கே பிரச்சனை. அப்போ பீகாரில் போய் தமிழ்நாடு அவருக்கு உறுத்துது, தமிழ்நாடுகள் உறுத்துகிறார்கள், தமிழரை குற்றம் சொல்கிறாரு அப்படின்னா, இதே தமிழ்நாட்டில் வந்து இவர் வந்து அடுத்த தேர்தலில் இன்னும் 3-6 மாதத்துக்கு பிரச்சாரத்துக்கு வரணும், வந்து இந்த பீகாரில் சொன்ன குற்றச்சாட்டை, ஒடிசாவில் சொன்ன குற்றச்சாட்டை இவர் சொல்லுவாரா என்று முதல்வர் கேட்பதில் நியாயம் இருக்கா இல்லையா? கேட்கட்டும். இருக்க கேட்டுருவோம். சூப்பரான நல்ல கேள்வி தான் அது.
அதாவது அங்கே கேட்ட கேள்வியை இங்கே வந்து இன்னும் டைம் இருக்குது, இன்னும் 2-3 மாதம் தான் இருக்குது, இங்கேயும் வந்து கேட்கறதுக்கான தைரியம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து முதலமைச்சரும் கேட்டிருக்காரு. அதையே தான் பொன்ராஜும் கேட்குறாரு. அரசியலில் வந்து சிலம்பாட்டம், கபடி, குத்துச்சண்டை அதுக்கெல்லாம் வந்து நம்ம தயார் இல்லை, பொறுப்பு இல்லை. ஆனால் பிரதமர் அவர்கள் பேசியது, ஒரிசாவில் பேசியது தவறு, அதை அவர்கள் நிரூபிக்க வேண்டும். ஆனால் பீகாரில் பேசினது தமிழையோ தமிழர்களையோ தமிழக அரசாங்கத்தையே பேசலை சார். இங்கே பேசுகிற எல்லாரும் தமிழர்களை பேசிட்டாங்க, தமிழ் மொழியை பேசிட்டாங்கன்னு தான் இவங்க வழக்கம் போல இந்த மண்மொழி மானம் அரசியலுக்காக இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். திமுக பற்றியே சொல்லியிருந்தாலுமே கூட இப்போ நம்ம இவர் பேசினார் இல்லையா, சந்தோஷ் பேசினார் இல்லையா, இங்கே அந்த மாதிரி என்ன துன்புறுத்தல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒன்றும் இல்லைன்றாரு. அவர் அங்கேருந்து இங்கே வந்து இன்னைக்கு வந்து ஒரு அரசு பள்ளியில் ஒரு ஆசிரியராக இங்கே வேலை பார்த்துட்டு இருக்காரு சார். கரெக்டு சார். இப்போ 2004 இன்ன வரைக்கும் இருக்குதுன்னா திமுக தான் இந்த 25 வருஷம் 20 வருஷம் அரசியல் இருந்துச்சா, ஆளுங்கட்சியா இருந்துச்சா? அதான் கேக்குறேன். திராவிட கட்சிகள் வளர்ச்சியை காட்டியிருக்கு சார். கேக்குறேன், நீங்களே சொல்லிட்டீங்க. ஒண்ணு சார், அதைத்தான் சார் சொல்ல வரேன். ஆனால் நீங்க திமுக தான் என்று பிரதமர் சொல்லி இருக்கிறார். அதுதான் நம்முடைய குமார் சார் சொன்னார், இதெல்லாம் நடந்துச்சுங்கன்னு சொல்லி. அதை விட்டுருங்க. இப்ப நான் கேட்பது, இது தேர்தல் நேரத்தில் நான் கேட்கிறேன், இந்த அரசியலை பாரதிய ஜனதா திமுக என்கிற நிலைப்பாட்டை கொண்டு வந்து நிலைநிறுத்துறதுக்கு தான் அவர் பேச, இவங்க பதில் சொல்ல. ஆனா தமிழ்நாட்டில் இதவே சொல்லிட்டே இருந்தீங்கன்னா 207 அரசு பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கு. இல்ல சார், அத பத்தி பேசக்கூடாது. பிரதமர் எங்க போனாலும் தீபாவளிக்கு எல்லாமே இந்த நாட்டில் தலைப்புக்குள்ள தான் இருக்குது. இரண்டாவது கேக்குறேன், பிரதமருக்கு தெம்பு இருக்கான்னு கேள்வி கேட்டா இல்ல இல்லன்னு சொல்லுங்க. அத பேசவே மாட்டாரு அக்னியும். சரி, ஓகே. கேள்விக்கு தான பதில். நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பேசுங்க. நல்லா பேசுங்க. கேள்வி நீங்களும் கேட்டீங்க, நானும் கேட்டேன், பதில வரல. அப்ப பிரதமர் மோடி என்ன பேசுவார் தமிழ்நாட்டுக்கு வந்தா? ரைட், ஓகே, ரைட், ஓகே. இத பேசுவாரான்னு முதலமைச்சர் கேட்டாரு. பேசுவார் சொல்லுங்க, பேச மாட்டாருன்னு சொல்லுங்க, பாத்துடலாம். இதானே கேளுங்க. சொல்லுங்க அக்னி, அதற்கான பதிலுக்கு வாங்க சார். தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஆக்கப்பூர்வமான வளர்ச்சியை நாங்க கேட்கிறோம் சார். தமிழ்நாட்டில் இந்த 4.5 ஆண்டு காலத்துக்கு மேல இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இந்த மண் மொழி மானம் வளர்ச்சிக்காக செய்தது அதிமுக செய்தது விட இவர்கள் செய்யல. அவர் கேட்டது ஒண்ணு. இரண்டாவது, எப்ப பார்த்தாலும் பாஜக திமுக மோதல், மதவாதம், சமூக நீதி, இந்த நாட்டுல எது தேவையோ அதை செய்யுங்களா? கேட்டா இன்னைக்கு இதேது அதிமுக ஆட்சியில கோயம்புத்தூர்ல நடந்துருந்துச்சுன்னா ஃபுல்லா பிரேக்கிங் நியூஸ் தான் கேக்குறீங்க. ஃபுல்லா பிரேக்கிங் நியூஸ். 2021ல இதுதான் திமுக ஆட்சிக்கு வரும்போது நம்ம தயாரா இல்ல. நான் பதில் சொல்றேன். தமிழ்நாட்டுல ஒரு பிஜேபி அப்படி சொல்லிட்டு முன்னிறுத்துறாரு அப்படி சொல்லி சொன்னா இங்க அதிமுக எங்க இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வந்துருது இல்ல சார்? ஆக்கப்பூர்வமான அரசியலை நீங்க செய்யறீங்க. ஆக்கப்பூர்வமான அரசியல் நான் பேசுறேங்க. இப்போ செய்யலையே. கேக்க சொல்லுங்க. ஒரு 2 நிமிஷம். அப்படியே நான் கேக்குறேன். நான் தெளிவா பேசுறேன். அத தான் கேக்குறேன். 207 பள்ளிக்கூடங்களை மூடி இருக்கீங்க. சென்னையில 19 பள்ளிக்கூடம். பதில் சொல்றேன். அத பத்தி நம்ம பேச குறிக்கிட்டாரு. மதிவாரன் குறிக்கிட்டாரு சார். ஆக்கப்பூர்வமான அவர் கேக்குறாரு சார். சார் ஆக்கப்பூர்வமா கேக்குறாரு. இல்ல பேசவே விட கூடாது. நான் பதில் சொல்றேங்க. சரி, ஆக்கப்பூர்வமா கேட்டாரு இல்லங்க. பொருளாதார வளர்ச்சியில தமிழ்நாடு 2021ல நீங்க ஆட்சியை கொடுத்துட்டு போகும்போது இன்னைக்கு நாங்க எந்த இடத்துல உயர்த்தி இருக்கோம்? கல்வியில, வேலை வாய்ப்புல, சுகாதாரத்துல எந்த இடத்துல உயர்த்தி இருக்கோம்? வருவாய் பற்றாக்குறை, தூய்மை பணியாளர்களை அடிச்சு துவம்சம் பண்ணீங்க. வருவாய் பற்றாக்குறை குறைச்சிருக்கீங்க. சுகாதாரம் கேக்குறேன். தூய்மை பணியாளர்களை அடிச்சு துரத்துறீங்க. 30 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி வந்திருக்கு. 30 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கோம். சட்ட ஒழுங்கு பாதுகாப்புல நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு நான் சொல்ல, ஒன்றியம் சொல்லுது, என்சிஆர்பி டேட்டா சொல்லுது. சரிங்களா? எல்லாத்துலயும் நாங்க முன்னேற்றி இருக்கோம். இதுதான் ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி. உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன், அண்ணன் சொன்ன ஒரு தெளிவான ஒரு வார்த்தை. இன்னைக்கு பீகார்ல இந்தியா கூட்டணியோட முதலமைச்சர் வேட்பாளரா இருக்க சொல்றாரு. முதலமைச்சர் நான் பேசும்போது குறிக்கணும். ஒரு நிமிஷம் சிறந்த முதலமைச்சர் இல்ல சிறந்த முதலமைச்சர் யாருன்னு கேட்கும்போது அவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் சொல்றாரு. ஒரு மாநிலத்துடைய உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்றாரு, தெளிவா சொல்றாரு, தம்முடைய முதலமைச்சர் தன்னோட சக்திக்கு மீறி உழைக்கிறாருன்னு மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி சொன்னாரா இல்லையா சார்? இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கு சார். எங்களுடைய ஒரே பதில் சொல்லட்டும். எதுக்கு சார் பதில் சொல்ல?
நான் கேட்ட கேள்விக்கு என்ன வரல. என்ன கேள்வின்னு எனக்கு மறந்து போச்சு சார். நான் பேசுறப்ப மட்டும் அம்பு கணைகளை எய்து கர்ணன் மாதிரி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பதிலே சொல்ல முடியாது. ஒரே ஒரு கேள்விதான் திரும்ப அவரும் கேட்டாரு, தமிழ்நாட்டுல வந்து இதை பேசுவாரா? எனக்காக ஒரு வேண்டுகோள், எஸ், அந்த கேள்வியை திரும்பி கேளுங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து இப்ப பீகார்ல பேசின அதே விஷயத்தை பிரதமர் இங்க பேசுவாரா? அந்த தைரியம் அவருக்கு இருக்குதா? இத ரா ஐபி உளவுத்துறை இந்த விவாதத்தை பார்த்து இதை அங்க சொல்லுவாங்க. பிரதமர் பேசுவாரா இல்லையா என்பதை தமிழக முதலமைச்சர் பார்த்து கொள்ளட்டும். உதாரணம் நாட்டுல ஒரு ராஜா சார் பாத்தீங்களா, பாண்டியனை பத்தி ஒரிசால பேசுறாரு. நான் சாம்பிள் சொல்லணும். ஒரிசால இல்ல சார், அவர் பேசுவாரா பேச மாட்டாரா அவர் சொல்லிவிட்டு சார். பேசுவாரா பேச இல்ல சார், பிரதமர் பேசுவாரா இங்க வந்து பேச மாட்டாரா அவர் பேச மாட்டாரு சார். பாண்டியனை பத்தி பேசினாரு இல்ல ஒரிசால, ஒரிசால பாண்டியனை பத்தி பேசினாரு. அத பத்தி தமிழ்நாட்டுல அதன் பிறகு 12 தடவைக்கு மேல வந்திருக்காரு. ஏதாவது ஒரு மேல பேசுறாரா? பேசல. உண்மை. பேசுவாரா பேச மாட்டாரா? வாங்க சார், அதுக்கு பிரதமர் பேசுவாரா பேச மாட்டாருன்னு என்கிட்ட கேட்டீங்க. எனக்கு நான் தெரியாதுன்னு சொல்லிட்டு என்னால சொல்ல முடியாது. பிரதமருக்கு ஒரு நிமிஷம் இருங்க சார், நீங்களும் ஏன் சார் குறுக்க வரீங்க? பிரதமருக்கும் நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கும் பதில் சொல்லக்கூடிய அளவில் எனக்கு தகுதி இல்லை ஒண்ணு. ஆனா பிரதமர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய முதன்மை செயலாளரை போல நம்முடைய திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் சொல்லியிருக்கிறார் என்றால் அதற்கு அவர்தான் பொறுப்பு. எனக்கு நான் வந்து ஆதாரத்தோட பேசுறேன். ஓகே, ஒரிசா தேர்தலுக்கு பேச மாட்டார்னு சொன்னீங்கல்ல, அது கேட்ட கேள்விக்கு பேச மாட்டார் சாவி இருக்குதுன்னு சொன்னார் சார். இங்க வந்து அது பேச வேண்டியதானே? பீகாரை பத்தி பிரதமரா இருக்காரு, திமுக சாவியை கண்டுபிடிங்க. பீகாரை பத்தி பேசுங்க, போடுங்க. எங்க இருக்கு அந்த சாவி? பீகாரை பத்தி பேசினா ஒரிசாவுக்கு ஏதோ பேசுவார். ஒரிசா பத்தி பேசினா தமிழ்நாட்டுக்கு தமிழ் பேசணும். பிரதமர் பேசுறாங்க, சுத்தமாக பேசுனா இந்த சுத்த மக்கள் அதுக்கு பதில் கேக்குறேன். மக்கள் உங்களை நம்ப தயாராக இல்லை. ஆக்கப்பூர்வமான செய்தியை மக்கள் நம்புறதுனால தமிழ்நாடு வெற்றியா செய்யல. குமார் கொஞ்சம் பேசாம இருங்க, நான் சிம்பிளா சொல்லிடுறேன். அதாவது பேசுவார்னு சொல்றீங்களா? பேச வேண்டாம். நீங்க பேசுவார்னு சொல்றீங்களா? பேசுவார்னு சொல்றீங்களா? பிரதமர் நேரா சொல்லிருக்காங்க. அது மட்டும் அதுக்கு ஏன் பேசுவார்னு சொல்லணும்ல, எப்படி பேசுவார்னு அர்த்தத்துல கேட்பீங்க. அதுக்கு சேர்த்தே சொல்லிடுறேன். அதாவது நடந்த சம்பவங்கள் உங்க எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், கேமராமேன்லேருந்து எல்லாத்துக்கும் தெரியும். இங்கே நடந்தது கடந்த 3-4 வருஷமா 2019 2022 அதுக்கு பிறகு நடந்தது எல்லா சம்பவமும் வீடியோவாக இருக்கிறது. சரி, இதை நாளைக்குலேருந்து பாஜகவை எல்லாத்தையும் போட சொல்லுவோம். ஊர் ஊரா போட்டு காமிங்க, பிரதமர் இப்போ சொன்னது காரணம் இருக்குன்னு போட சொல்லுவோம். அப்புறம் அவங்க மேடை போட்டு பேசுவாங்க, மாநாடு போட்டு பேசுவாங்க, ஏன் சொன்னோன்னு விளக்கம் கொடுப்பாங்க. அப்போ அது உங்களுக்கு தான், உங்களுக்கு எல்லாம் இருக்கு சார். நீங்க டிவியை பார்க்கல, நீங்க ஆன்லைன்ல நீங்க பார்க்கறது பழக்கம் இல்லை. எல்லாமே இருக்கு, எங்க இருக்கு அததான் கேக்குறாரு. இருக்கு பீகார் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, அதுலயே தான் வந்திருக்கீங்க. சரி, ஓகே. இன்றைய விவாதம் தொடர்பா அதனால யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தா என்ன பதில் சொல்லிருக்காங்க பாட்டு தொடர்ந்து வாதிக்கலாம். தமிழ்நாட்டில் பாஜகவுடைய திட்டங்கள் எதுவும் எடுபடாத ஆத்திரத்தில் பிரதமர் மோடி பீகாரில் தமிழர்கள் குறித்து வன்மத்துடன் பேசியிருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருப்பது சரி அப்படின்னு சொல்லி 81% பேரும், இது தவறு அப்படின்னு சொல்லி 13% பேரும், கருத்து இல்லைன்னு சொல்லி 6% பேரும் குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டு சரி, அதாவது வந்து இது வந்து சரின்னு சொல்லி 81% பேர் சொல்றாங்க, தவறுன்னு 13% பேர் சொல்றாங்க, கருத்து இல்லைன்னு 6% பேர் சொல்றாங்க. சரிதான்னு சொன்னவங்க 81% பேர். இதை எப்படி எடுத்துக்கலாம்? அதாவது நான் உங்களிடம் கூறிய அந்த கருத்தை தான் அவங்களும் வழிமொழிந்ததாக கருதுறேன். கூடுதலாக பொன்ராஜி சாரும் அதை தெளிவாக எடுத்து வச்சார். இப்போ நாம் என்ன சொல்கிறோன்னு சொன்னால், உண்மையிலேயே அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருந்தால் அவை காவல்துறையில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். இல்லை, இப்போ ஒன்று செய்வோம். பீகாரிலிருந்து உண்மை அறியும் குழுவை, அனைத்து கட்சிகள் அடங்கிய ஒரு உண்மை அறியும் குழுவை அனுப்பட்டும். இங்கே அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறதா என்பதை ஆவணப்படுத்தட்டும், விரிவாக பேசுவோம். ஏன் அவதூறுகளை சொல்லிக்கிட்டு? அதனால் அனைத்து கட்சி குழுவை வந்து உண்மை அறியும் குழுவாக இங்கே அனுப்புறதுக்கு நம்முடைய தோழர்கள் ஏற்பாடு செய்யட்டும். நம்ம வரவேற்போம். உண்மையை வெளி உலகம் தெரிஞ்சு கொள்ளட்டும். ஏன் அபாண்டமான பணிகளை போட்டுக்கொண்டு தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்கணும்? ஒரு நிமிஷம். அதாவது யூடியூபர் இஷ்யூ சம்பந்தமா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வந்தபோது அந்த வழக்கு சம்பந்தமா உச்சநீதிமன்றம் பேசினே இருந்த நேரத்தில் அன்னைக்கு முதலமைச்சர் அந்த நிதிஷ்குமார் ஒரு குழு அமைச்சார். அந்த குழுவோட தீர்ப்பு என்ன, அந்த குழுவை போய் படிக்க சொல்லுங்க தயவு செஞ்சு. எந்த விதமான பிரச்சனை இல்லைன்றது அந்த குழுவோட இறுதி முடிவு. உச்சநீதிமன்றம் அந்த யூடியூபரை தான் கைது பண்ண வச்சதே தவிர உச்சநீதிமன்றம் எங்க பேசிச்சு? எங்கேயாவது ஒரு இடத்துல தமிழ்நாடு கண்டிச்சிருக்குமா? இவங்க ஆனாவனா பேசுறாங்க, அரசியல்வாதி மாதிரி மேடையில் பேசுறாரு பிரதமர். நீங்க பிரதமர் பதவியில் இருக்கீங்க, தயவு செஞ்சு எல்லாரையும் சமமா பாருங்க. பார்க்க முடியல, தயவு செஞ்சு பதவியை ராஜினாமா பண்ணுங்க. இதான் என்னோட கருத்து.
உங்களோட நிறைவு பார்வை குமார். சார் அதாவது சம்பவம் நடந்தது உண்மை. அதை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வரும்போது என்ன நடந்தது என்னோட கருத்து இல்ல. இரண்டாவது எல்லாமே இப்பெல்லாம் அந்த பழைய காலம் மாதிரி சொல்லிட்டு தப்பிச்சு ஓட முடியாது. பழைய கால நாலு காரணங்களும் இருக்கிறது. கனிமொழி அம்மா ஏர்போர்ட்ல இந்தி மாலுமேன்னு கேட்டதுக்காக ஒரு பிரச்சனை பேசுனாங்க. அன்னைக்கும் ஆதாரங்கள் இருக்கின்றன. நாளைக்கு திரும்ப திரும்ப எல்லாத்தையும் போட சொல்லுவோம் சார். நாளைக்கு போட்டு சொல்லுவோம். உங்களுக்கு டீமுக்கு பிரதமர் சொன்னது சரின்னு வந்துடும். குமார் பிரதமர் பேசின பிறகு பல்வேறு தொலைக்காட்சிகளை நம்ம சன் நியூஸ்ல மட்டும் இல்ல பல்வேறு தொலைக்காட்சிகளில் தமிழ்நாடு முழுக்க குறிப்பாக அதுவும் பீகார் மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய திருப்பூரில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட எல்லார்ட்ட பல பேர்கிட்ட பேட்டி எடுத்திருக்காங்க. அவங்களோட பேட்டிகளை வந்து நம்ம இப்பயும் பார்க்கலாம், யூடியூப்ல இருக்குது. ஆனால் யாருமே வந்து இங்கே நாங்கள் துன்புறுத்தப்படுறோம், இங்கே நாங்கள் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்தமே இல்லையே சார். இந்த மாதிரி பொய் சொல்றேன்னு அனுமதிக்க முடியாது. அடிதடி தகராறு நடந்து இஷ்டத்துக்குலாம் பேச முடியாது. அடிதடி தகராறு எங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு சொல்லுங்க. இல்ல சார் ஒரு செகண்ட் சார். திமுகவுக்கு திமுகவுக்காக நான் பேசல. நான் திமுகவுக்காக பேசல. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். பொதுவாதம் பேசுறேன். இல்ல நான் பொதுவாக உங்ககிட்ட கேக்குறேன். இப்ப யாராவது எங்களை வந்து துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர்ல ஒரு 10 பேர் வந்து கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுத்திருக்காங்களா அல்லது யாராவது ஒரு போராட்டம் நடத்திருக்காங்களா? போலீஸ் ஸ்டேஷன்ல அதாவது ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். மகாராஷ்டிராவுல தமிழ்நாட்டுக்கே வருவோம் சார். தமிழ்நாட்டையே பேசுவோம் சார். ஒரே வார்த்தை. மகாராஷ்டிராவோட பிஜேபி முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் அந்த மாநிலத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவர் மராட்டினா இருக்காரு. ஆனா இங்க இருக்க அதிமுகவும் பிஜேபியும் தமிழ்நாவே இருக்கிறது இல்ல, ஒரு இடத்துல செயல்படுறது இல்ல. இதுதான் நான் பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இல்ல குமார், ஒண்ணுதான் குமார், திரும்ப திரும்ப அதுக்குள்ளேயே தான் வந்து நிக்கிறீங்க. அங்க இருக்குது, இங்க இருக்குது, அங்க இருக்குது. இப்ப யாராவது இப்படி ஒரு பிரச்சனை வெடிச்சிருக்குது, பிரதமரே பேசிட்டாரு, எங்களுக்கு இவ்வளவு பாதிப்பு இருக்கு, யாராவது வந்திருக்காங்களா? இது அதை விட பாதிப்பு சார், காயப்படுத்துறதை விட பாதிப்பு. அதாவது குமார் அண்ணா சொல்றாங்க இல்லையா, குறிப்பாக இந்த திருப்பூர், கோவை, அந்த மேற்கு பகுதியிலெல்லாம் ரொம்ப கொடுமைகள் நடத்துது மட்டும் சொல்றாரு. நம்முடைய துணை ஜனாதிபதி திருப்பூரை சேர்ந்தவர். சமீபத்தில் திருப்பூர், கோவை பகுதியில் சுற்றுப்பயணம் வந்தார். அப்படிப்பட்ட அநீதிகள் நடந்திருந்தால் ஒரு இந்தியாவுடைய துணை ஜனாதிபதி என்ற அடிப்படையில், இந்த பகுதியை சேர்ந்தவர் என்ற அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்லாம் போய் ஒரு மகஜர் கொடுத்துருக்கலாமே, அல்லது எதிர்ப்பு நடவடிக்கைகளை ஏதாவது ஒரு வகையில் தெரியப்படுத்தியிருக்கலாமே. இல்லையே, ஏன் நம்ம வந்து உண்மைக்கு மாறான சம்பவங்களை சொல்லணும்? அதுதான் என்னுடைய கேள்வி. என்னுடைய வருத்தம் என்னன்னா, எங்கேயாவது கம்ப்ளைண்ட் ஆயிருக்கா? இந்த ஒரு 2 நாள்ல கூட எடுத்துக்கலாமே, ஏதாவது யாராவது ஒருத்தர் வந்து வாய் திறந்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, யாராவது எங்கேயாவது பேசியிருக்காங்களா? சார், தமிழ்நாட்டில் வந்து யாரும் அடிச்சு ஓடவில்லை சார். இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்படிங்க அடித்து 2 பேருக்கும் இருதரப்பினர் சண்டை போட்டாங்கன்றலாம் இங்கே எதுவுமே நடக்கலை சார். ஆனால் காவல்துறை பதிஞ்சாத்தானே சார் தரவுகள் இருக்கும். அது இருக்கட்டும். இங்கே நான் சொல்கிறேன், இங்கே எல்லாருமே வந்து மராட்டியராக இருக்கிறாராம். தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிமுக வந்து பாஜகவும் தமிழர்களாக இல்லையா. இது வந்து திமுக தேர்தல் நேரத்தில் எடுக்கக்கூடிய ஒரு ராஜனாக அப்படி படம் எடுக்கிற போது தான் அதனுடைய படம் தெரியும். அப்படி கொத்த வரும்போது அந்த படம் தெரியும். அந்த மாதிரி இவர்கள் போடுகிற இதை தமிழராக இருந்தத காரணத்தில் இந்த பாத்தீங்களா, மக்கள் முடிவு பண்ணுவாங்க. பாத்தீங்களா, 14 வெற்றி சும்மா பாத்தீங்களா, தொடர் வெற்றி தருவாங்க. பாத்தீங்களா சார், 100% வெற்றி தருவாங்க. ரைட், ஓகே. மக்களுக்காக இந்த பதட்டம் தமிழரான எடப்பாடி 7 கொடுத்தார் சார். இவங்களால 7 கொடுக்க முடிஞ்சா? பந்தி கடமை அவிநாசி திட்டம் தமிழர் கொடுத்தார். எடப்பாடி கேட்ட வேற எங்கே போயிட்டீங்க? ரைட், போட்டாச்சு. ஒரே நிமிஷம் நான் பீகார கேட்ட சார். இல்ல சார், பீகார் பிரச்சனையை பேசணும். நீங்க அத்திக்கடை அவிநாசி போயிட்டீங்க. அதான் சொல்றேன். இத பாருங்க, பீகார் பிரச்சனையை கேட்டா ஒரிசாவுக்கு வருவாங்க, ஒரிசா பத்தி கேட்டா மராட்டியத்துக்கு போவாங்க. ஆனா தமிழ்நாட்டு பிரச்சனையை பேச விடாம இருக்காங்க. இங்க யாராவது இந்த திமுக போடுறாங்களான்னு கேட்டா மக்கள் நம்ப மாட்டாங்க. நம்ப மாட்டாங்க. ஒரிசால பேசுறாங்க. சரி, நேரா போட்டாஜோட நேரா பாருங்க. ஆனா இந்த மூணுல பேசுறது இந்த நாட்டுடைய பிரதமரை நம்பல. ரைட்டா, போட்டாஜோட நேரா பாருங்க. போட்டாஜ் நாங்க பதில் சொல்லணும். நீங்க தமிழருக்கு பாடம் எடுக்க வேண்டாம். திமுக பிரதமர் உங்களுக்கு கட்டி அடிமையாயிட்டீங்க. பட்டாமடி கொடுத்தீங்க. எல்லாத்துக்கும் அமிஷா புட்டேட்டகரமா மாதிரி அங்க என்ன நடக்குது? அமிஷா புட்டேட்டகரமா மாதிரி ஒண்ணு பாடம் நடக்க வேணாம். அமிஷா புட்டேட்டகரமா
பாடம் எடுக்கிறாங்க சார், நிறைவு பார்வை. ஏங்க, மக்களுக்கு பாடம் எடுத்துதாங்க உங்களை மாதிரி ஆளுங்க தெரிஞ்சு சொல்லுங்க. அதிமுக தான் தமிழர்களுக்கான ஒரே கட்சி, தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஓகே. மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அதிமுக தான் தமிழர்களுக்கான கட்சி, தெரிஞ்சுக்கோங்க. ஆமா, பொன்ராஜ் சார். அதாவதுங்க கான்ஸ்டியூஷன் படி ஆர்டிகல் வந்து 19(1)A ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்டு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கு. அதே இது வந்து ஆர்டிகல் 19(2) வந்து ரெஸ்ட்ரிக்ஷன், ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சில். பப்ளிக் ஆர்டரை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஹேட் ஸ்பீச்சை அகெயின்ஸ்ட் த கேஸ்ட்டு, ரிலிஜன், கம்யூனிட்டி ஆர் குரூப்புக்கு அகெயின்ஸ்டாக பேசினா அதுக்கு வந்து ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆர்டிகல் 19(2) அதை வந்து பப்ளிக் ஆர்டரை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி யாரும் பேசக்கூடாது என்று சொல்லியிருக்கு. இது வந்து ஐபிசி செக்ஷன் 153A ப்ரொமோட்டிங் எனிமிட்டி பிட்வீன் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். இந்த ஹேட்ரட் ஸ்பீச் மூலமாக ஒரு எனிமிட்டியை உருவாக்கி பீகாருக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு எனிமிட்டியை உருவாக்கக்கூடிய வகையில் பேசினா, ஒரிசாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில எனிமிட்டியை வகையில் பேசினா அது வந்து சட்டப்படி குற்றம். ஆஸ் பர் ஆர்டிகல் 153A ஐபிசி படி. அது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 அதுபடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 123 ஆர்டிகல் வந்து செக்ஷன் 1233A 3A என்ன சொல்கிறது அப்படின்னா ப்ரொமோஷன் ஆஃப் எனிமிட்டி ஆர் ஹேட்ரட், இதுக்கு வந்து சட்டப்படி குற்றம். அப்போ இந்த சட்டப்படி குற்றத்தை ஒரு ரிலிஜன் மேலே சட்டை போட்டிருக்க உடையை வைத்து அவர்கள் யார் என்று கண்டுபிடிங்கள் என்று சொன்ன பிரதமர், ரத்னடாருடைய சாவி தமிழர்களிடம் இருக்கிறது, தமிழர்களை குற்றம் சாட்டி சொன்ன பிரதமர், இன்றைக்கு வந்து பீகாரை வந்து திமுக பீகாரிகளை துன்புறுத்து என்று சொல்லி பொய்யை சொன்ன பிரதமர், இப்படிப்பட்ட பிரதமர் தொடர்ந்து ஹேட் ஸ்பீச்சை பேசிகிட்டே வர்றார். அது எலெக்ஷன் டைமில் பேசுகிறார். எலெக்ஷன் கமிஷன் இருக்கா, சுப்ரீம் கோர்ட் இருக்கா, இங்கே நியாயம் இருக்கா, ஐபிசி ஒர்க் ஆகுதா, இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒர்க் ஆகுதா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் ஒர்க் ஆகுதா? இந்த கேள்விக்கு என்ன பதில்? இது ஜனநாயக நாடா, சர்வாதிகார நாடா? இந்த கேள்விக்கு பதில் மக்களிடமிருந்து வரணும். சந்தோஷ் நிறைவா உங்ககிட்ட முடிக்கணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் பீகாரிகள் துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன பிரதமருக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? சார் திருப்பி ரிப்பீட் சார். திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க சார். கேள்வி ரிப்பீட். தமிழ்நாட்டில் பீகாரிகள் துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன பிரதமருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தமிழ்நாட்டில் பீகாரி நல்லா இருக்காங்க சார். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பீகாரிக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. அவங்க என்ன ஒர்க் இருக்குது, படிக்க இருக்குது, அவங்க வந்து கரெக்டாக இருக்காங்க சார். ஸோ தமிழ்நாட்டில் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு வந்து மோடிஜிக்கு ஃபஸ்ட்டு வந்து போயிட்டு பீகாரில் போயிருக்கிறாரு தானே. ஸோ பீகாரில் வந்து ஆல்ரெடி 20 இயர் நிதிஷ்குமார் சார் டெவலப்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு அங்கே டெவலப்மெண்ட் பண்ணதுக்கு அவர் வந்து எத்தனை நாள் பண்ணாமல் இருக்கிறாரு. அப்புறம் வந்து இப்போ போயிட்டு சடன்லி வந்து நான் வந்து பீகாரிக்கு காப்பாக்குறேன். தமிழ்நாட்டில் பீகாரி ஆல்ரெடி தமிழால் நல்லா பாதுகாப்பு எல்லாமே இருக்குது. சடன்லி வந்து ஒரு எஸ்டேட்டில் போயிட்டு அந்த எஸ்டேட் பற்றி பேசுறதுக்கு, இந்த எஸ்டேட்டில் வந்தால் நான் இந்த எஸ்டேட் பற்றி பார்த்தது, அது வந்து சரி இருக்காது. பிரைம் மினிஸ்டருக்கு கொஞ்சம் திங்க் பண்ணி பேசணும் சார். அதுதான் நான் சொல்ல வரேன் சார். நன்றி சந்தோஷ். விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.